ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி வல்லாரக்கீரையை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வல்லாரக்கீரையை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். நான் ஒரு கட்டு அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எங்கள் வீட்டு தோட்டத்திலே பறித்த வல்லாரக்கீரை. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம துவையல் செய்யலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக உளுந்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது ரெண்டையும் வறுத்துடலாம். இது ரெண்டும் ஓரளவுக்கு வறுவட்டதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இனி காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்பேன். உங்களோட மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்குங்க. இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கீரைக்கு வந்துட்டு புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தோன்னா இந்த கீரைக்கு உண்டான சத்துக்கெல்லாம் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தக்காளியே சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த கீரை பாதி அளவுக்கு ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இனி இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வல்லாரக்கீரையை முடிஞ்ச அளவுக்கு உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க. இப்போ நல்லா கீரை சுருங்கி நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்குறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேங்காய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த துவையலை தாளிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். அது சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம துவையலில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த துவையலை நீங்களும் வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.